பொண்ணுங்களோட வந்து கற்பனையில தான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும், கல்யாணம் பண்ணா கண்டிப்பா வந்து சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்றத வந்து நான் சொல்லல, நம்ம மிர்ச்சி சிவா சூதுகமும் 2ல சொல்லியிருக்காரு. எத்தனை நாளைக்கு தான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பேன், பேசாம தூக்கிடலாம் குரு, கல்யாணம் பண்ணிட்டு டேய் நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில தான் நிம்மதியாக வாழ முடியும், கல்யாணம் பண்ணா நிம்மதியாக வாழவே முடியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திலக் டாக்ஸ். ஒரு நல்ல சினிமா நம்மளை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், வியக்கவாச்சும் வைக்கணும். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற சூதுகவம் 2 நம்மளை சிரிக்க வச்சதா, சிந்திக்க வச்சதா, இல்ல வியக்க வச்சதா இந்த திரை விமர்சனத்துல பார்க்க போறோம். சூதுகவம் 2 இந்த படத்தோட கதை வந்து சூதுகவம் 1ஓட சேம் கதை தான். அந்த படத்துல வந்து ஹீரோ வந்து அரசியல்வாதியோட பையனை கடத்துவாரு. இந்த படத்துல வந்து அரசியல்வாதியோட பையன் வந்து இப்ப அரசியல்வாதியா ஆயிட்டான். சின்ன பண்ணிட்டு இருந்த ஹீரோ வந்து ஒரு நாள் வந்து இப்ப அரசியல்வாதியை கடத்தல் பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட கதை, சேம் கதை. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடத்தல், இந்த நெகட்டிவ் ஷேட் எல்லாம் பண்ணும்போது அது சூப்பரா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம மிர்ச்சி சிவா ஒரு காமெடியன் அதை பண்ணும்போது பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்ல. என்ன ஒரே வித்தியாசம்னா சூதுகவும்னாலே ஒரு அழகான ஒரு டெக்னிக்கல் விஷயம் வச்சிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா ஓ இப்படியும் பண்ணலான்ற மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்தோம். அதனாலதான் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் பார்ட்லயும் 2 விஷயம் சூப்பரா வச்சிருக்காங்க. பட் அதெல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு இன்னும் எப்படி யோசிக்கணும்ன்ற மாதிரி ரூம் போட்டு ஐடியாஸை சொல்றாங்க. அதே மாதிரி கடத்துறவங்களுக்கும் எப்படி இனிமேட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி கடத்தலான்றதையும் ரூம் போட்டு யோசிச்சு அழகா வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி யார் வேணா ஈஸியாக கடத்தலாம். ஸோ அரசியல்வாதிங்க மக்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அழகான ஐடியாஸை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியா என்ன அண்ட் கடத்துறதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படம் என்னதான் ஒரு காமெடி படமா இருந்தாலும் ஒரு 20% காமெடி ஒர்க் அவுட் ஆகி 80% காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த படத்துல ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து கிளியரா கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மக்கள் வந்து அரசியல்வாதியை எப்படி சூஸ் பண்றாங்க, எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வந்து அரசியல்வாதிகள்லாம் மக்களுக்கு வந்து இலவசன்ற போதையை கொடுத்து அந்த போதைக்கு அடிமையாவே வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து அவங்கள மீட் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு அரசியல்வாதி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பணத்தை கொடுத்து பண்ணவருக்கு வந்து இப்ப பணம் இல்லாம போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அருமை நாயகம் அந்த மினிஸ்டரா வரவர் வந்து இப்ப எப்படி வந்து எலெக்ஷன்ல வின் பண்ண போறாரு, அரசியல்வாதி கிட்ட பணமே இல்லை, இப்போ வந்து அவர் எலெக்ஷன்ல நின்று எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு டைலாக் சொல்லுவாரு, அரசியல ஜெயிக்கிறதுக்கு பணம் தேவையில்ல, மக்களுக்கு இலவசம் கொடுக்குறோம்னு அனௌன்ஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து திருமணம் பண்ணாலோ மறுமணம் பண்ணாலுமே அது வந்து இலவசம், ஹனிமூன் போறதுக்கு நான் வந்து இலவசமா பணம் தரேன், ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்லயே 7 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சொன்ன உடனே அவர் வின் பண்ணிடுறாரு. இது வந்து காமெடியா இருந்தாலும் பட் இதுதான் ரியாலிட்டின்றது வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 20% காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. பட் 80% வந்து காமெடி வந்து காமெடியாவே இல்லை, நிறைய லேக். 2 ஹவர்ஸ் படம் தான், பட் அதுவே லேகா இருந்துச்சு. ஏன்னா லென்த்தி சீன்ஸ். இந்த மிர்ச்சி சிவா என்னதான் வந்து காமெடி பண்ணாலும் எல்லா காமெடியெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. படம் ஓவராலா உட்காந்து பார்க்க முடியுது. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்தை யார் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்பெஷலி 2013 படத்தை பார்க்காம இருந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்துருந்தவங்க இந்த படத்தை வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த பிஜிஎம்ஏ வந்து வேற லெவல்ல இருக்கும். நிறைய பேர் அந்த பிஜிஎம்ஏ வந்து ரிங்டோனா வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த பார்ட்ல வந்து அந்த மாதிரி மியூசிக்கோ பிஜிஎமோ எதுவும் பெருசா இல்லை. மேபி ஒரே ஒரு டயலாக் வந்து சூப்பரா இருந்துச்சு, லாஸ்ட்ல ஒரு டயலாக் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் எப்படி ஹீரோக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் கேரக்டர் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி இந்த பார்ட்லயும் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் கேரக்டர், ஒரு அவர் லவ் பண்ற ஒரு பொண்ணை இமேஜினேஷன்லயே லவ் பண்ணிட்டு இருப்பாரு, பார்த்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கடைசியா அந்த பொண்ணை பாத்துற மாதிரி இருக்கும். சோ உடனே கூட இருக்கிறவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, குரு உங்களோட லவர் தான் இப்ப நீங்க நேர்ல பாத்துட்டீங்கல்ல, இன்னமும் ஏன் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்ன தூக்கி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு உடனே மிர்ச்சி சிவா என்ன சொல்லுவாருன்னா, பொண்ணுங்களோட நம்ம கற்பனையில தாண்டா சந்தோஷமா வாழ முடியும், கல்யாணம் பண்ணா கண்டிப்பா சந்தோஷமா வாழ முடியாது, இதுதான்டா உண்மை அப்படின்னுவாரு. இது வந்து உண்மையா இல்லையான்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுப்போம். இது உண்மையா இல்லையான்றதுதான் வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லணும். ஸோ இந்த படம் லாஸ்ட்ல போட்ட அந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தை பத்தி பேசவே வைக்குது அண்ட் நிஜமான கருத்து. ஸோ நீங்க உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
அண்ட் உங்களோட கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.